வணக்கம். இந்த காணொளியில் மென்சுரேஷன் 2D அண்ட் 3D உடைய PYQ பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள். ஒரு மனிதன் சைக்கிளில் வட்டமாக உள்ள இடத்தை சுற்றுகிறான். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஒரு வட்டமான இடத்தை வந்து சுற்றுகிறான். அவனின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா 14.4 கிலோமீட்டர் பர் மணி நேரம். 1 ஹவருக்கு எவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுவார்னா 14.4 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுவார். அவர் எடுத்துக்கொள்ளும் நேரம் இந்த சர்க்கிளை வந்து சுற்றி வர அவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாருன்னா 1 நிமிடம் 28 நொடிகள் 1 minute 28 செகண்ட் வந்து எடுத்துக்கிறாரு. அப்படின்னா இதனுடைய பரப்பளவு, இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு தான் என்னன்னு கேட்குறாங்க. அதன் பரப்பளவுன்னா வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr². ஸோ பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டீட்டெயிலை வச்சு நம்ம ஃபஸ்ட்டில் 6 கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ண முடியும், வட்டத்தினுடைய பரப்பளவு அந்த ஃபார்முலா போட்டு ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, வேகம் வந்து கொடுத்துருக்காங்களா. அப்போ வேகம்னா ஸ்பீடு வந்து கொடுத்தாச்சு. ஸ்பீடு வந்து 14.4 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்ன்னு எழுதிக்கோங்க. கிலோமீட்டர் பர் ஹவர்ன்னு கொடுத்துருக்காங்க. அவர் எடுத்துக்கொள்ளும் நேரம் டைம் வந்து கொடுத்துட்டாங்க. டைம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1 minute 28 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அதன் பரப்பளவுன்னா ஃபஸ்ட்டில் நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ், இதை சுற்றி வரக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா. ஸ்பீடும் டைமை வச்சு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்ட்டு டைமு. இப்போ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னா இது மீட்டர் பர் செகண்டாக நம்ம மாற்றலாமா. நீங்கள் மீட்டர் பர் செகண்டாக மாற்றணுன்னா டைரெக்டாக நீங்கள் இப்படியும் போடலாம். 14 × 5/18 அப்படின்னு போடலாம். உங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரியும் அப்படின்னா. இல்லை இது எப்படி இந்த 5/18 எப்படி வந்ததுன்னு தெரியணுன்னா இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ கிலோமீட்டரை வந்து மீட்டராக மாற்றணுன்னா என்ன பண்ணுவோம், 1 kilometer = 1000 மீட்டர்னு எழுதுவோமா. அப்போ கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், 1000 மீட்டர்னு எழுதலாம். டிவைடட் பை அவரை வந்து மினிட்ஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 16 போடுவோம். அதே அவரை வந்து செகண்ட்ஸாக மாற்றணுன்னா இன்னொரு வாட்டி 16 போடுவோமா. அப்போ இந்த செகண்ட்ஸு இது வந்து கீழே இருக்கிறது செகண்ட்ஸு. அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 6 வந்து 2ஆல் அடித்தா 3, மேலே வந்து 10 வந்து 2ஆல் அடித்தா 5 வரும். அப்போ 5 டிவைடட் பை 3 6 18. ஸோ இதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம், 14.4 கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டர் பர் செகண்டு. இப்போ வந்து மேலே இருக்கிறது மீட்டர், கீழே இருக்கிறது செகண்டாக. மீட்டர் பர் செகண்டாக மாற்றணுன்னா 5/18 வந்து போடுவோம். மீட்டர் பர் செகண்டுன்னு போடலாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ நீங்கள் இந்த டைரெக்டாக வந்து இந்த ஸ்டெப் எழுதினாலும் ஓகே தான். இல்லைன்னா அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். அவரை வந்து மினிட்ஸாக மாற்றணுன்னா டிவைடட் பை 60 போடுவோம். அதே செகண்ட்ஸாக மாற்றினா இன்னொரு வாட்டி 60 போடுவோம்ல தான், அதுதான் வந்து 16 × 60. ஸோ இப்போ வந்து ஸ்பீடு வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 14.4 × 5/18. டைம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 minute 60 செகண்ட்ஸ் வரும். இது 28 செகண்ட்ஸ் வரும். ஆட் பண்ணோம்னா 88 செகண்ட்ஸ்ன்னு வருங்களா. அப்போது 88 செகண்ட்ஸு. ஸோ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 5/18 பக்கத்துலவே மேலே என்ன இருக்குது, மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. இங்கே வந்து 88 செகண்டு. டி வந்து 88 செகண்டாக இந்த செகண்டு கேன்சல் ஆயிரும். இது வந்து இவ்வளோ டீட்டெயிலாக எழுதணுமான்னு இல்லை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுகிறேன். மீட்டர் பர் செகண்டெல்லாம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு இல்லை. இந்த சம்மில் மட்டும் எப்படி வந்ததுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எல்லா சம்மிலையும் இதே கான்செப்ட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அடிக்கலாம். எதில் அடிக்கலாம் அப்படின்னா 2ஆல் அடிங்க, 44ன்னு வரும். இங்கே 2ஆல் அடித்தா 9ன்னு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 இதில் அடிப்போம். 9 9. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கும். பாயிண்ட்டு 54, 6 9 54, 1.6. அப்போது 1.6 × 5 × 44 வந்து இருக்குது. இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 6 5 30, 3 1 5 5 5 3 8, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 8.0 வரும். இன்ட்டு 44. 8 கொண்டு போய் அதில் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 8 32 3, 4 8 32 3 35. இது வந்து டிஸ்டன்ஸு.
எதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளினுடைய இப்படி ஒரு சுற்று வந்தாங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 352. அப்போது இந்த சர்க்கிளை சுற்றி வர 352 அப்படின்னா அது வந்து வட்டத்தினுடைய சுற்றளவுன்னு எடுத்துக்கலாங்களா. அப்போ வட்டத்தின் சுற்றளவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 352. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னா 2πr. இதிலிருந்து r கண்டுபிடிச்சிட்டு பரப்பளவில் போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். பையனுடைய வேல்யூ 22 × 7 × r is equal to 352. அடுத்து வந்து 2 கொண்டு வந்து இதில் அடிப்போம். அடிச்சோம்னா 1 2 7 2 14 6 2 12 அப்படியே 22 வந்து பார்த்தீங்கன்னா 8 2 16 வருங்களா. அப்போ 8 டைம்ஸ் வரும். 22 × 8 2 8 16 1 2 8 16 17. அப்போ 22 வந்து இங்கே அடிச்சோம்னா 8 டைம்ஸ்ன்னு வரும். அப்போ r is equal to இங்கே 7 இருக்குது அங்கே 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 8 56. அப்போ r வந்து 56ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலாவில் போடலாமா. வட்டத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா வந்து πr². வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². பை வந்து 22/7. r² வந்து 56 × 56. 7 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 8 7 56. ஸோ 22 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 8 16 1 2 8 16 1 17 × 56. இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 6 36 3 6 36 7 42 3 45 4 1 6 4 10 5 6 30 3 7 5 35 3 38 3 1 5 5 5 3 8. அப்போ 6 5 8 9 9856. ஸோ இது வந்து 9856ன்னு வரும். இங்கே கடைசியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், செகண்டு கேன்சல் ஆகிட்டு மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருப்போமா. அப்போ 352ன்றது மீட்டரா. ஸோ இங்கே r வந்து மீட்டரில் வருமா. 56 மீட்டர் × 56 மீட்டர் ஸ்கொயர்ன்னு வருமா. அப்போ ஆன்சரில் மீட்டர்² வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9856. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கொஞ்சம் லென்த்து சம்மு தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இவ்வளோ நேரம் ஆகாது. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். 882 சென்டிமீட்டர்² பரப்பாக கொண்ட சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதுரம் வந்து இருக்குது. சதுரத்தின் மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a√2. இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சதுரத்தின் பரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா a². ஸோ a × a² வந்து சதுரத்தின் பரப்பளவு. ஸோ சதுரத்தின் பரப்பளவு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 882 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். a is equal to √882. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ணலான்னா 2 வந்து எடுப்போம். 2 எடுத்தோம்னா என்ன வரும், 2ஆல் பிரிக்கலான்னா 4 4 1. ஸோ 2 × 441 வந்து மல்டிப்ளை பண்ணால் 882 வந்துடும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு 441க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா எவ்வளோ வரும்னா 21 வருங்களா. அப்போ √2 வந்து அப்படியே இருக்கும். இது வந்து ஏனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூலை விட்டத்திற்கான ஃபார்முலாவில் ஏ வேல்யூ வந்து போடலாமா. ஏ வேல்யூ என்ன, 21√2. மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, a√2வா. ஏ வேல்யூ வந்து 21√2. இங்கே ஒரு √2 இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. √2 × √2 என்ன வரும், 21 வரும். 21 × 2. அப்போ ஆன்சர் வந்து 2 21 42. 42ன்றது ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள்.
வட்டத்தின் பரப்பு 154 சதுர சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் சுற்று வட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டத்தினுடைய பரப்பு வந்து கொடுத்துட்டாங்க 154. வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? πr². அதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 154ன்னு கொடுத்துருக்காங்க. பை வேல்யூ 22/7, r² = 154. 22 வந்து இங்கே அடிக்கலாமா? அடிச்சோம்னா 7 டைம்ஸ் வருங்களா? 7 2 14 1, 7 2 14 1 15. அப்போ 154 7 டைம்ஸ் வருது. r² = இந்த 7 அந்த பக்கம் போச்சுன்னா 7 × 7 வரும். அப்போ வந்து r வேல்யூ டைரெக்டாக என்னென்னு எழுதலாம்? 7 எழுதலாங்களா? இந்த பக்கம் ஸ்கொயரில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் √ வரும். அப்போ r வேல்யூ 7 கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவு வந்து கேட்டிருக்காங்க. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. r வேல்யூ நம்மளுக்கு வந்து தெரியும். பை வேல்யூ 22/7 × r வந்து 7 7 கேன்சல் ஆயிரும். அப்போ வட்டத்தின் சுற்றளவு 44. ஆப்ஷன் பி. அடுத்து நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வட்டம் வந்து இருக்குது. ஸோ வட்டக்கோண பகுதி என்ன, ஒரு பர்டிகுலர் டிகிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வில்லு வந்து இருக்குது, அதனுடைய நீளம் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆரம்னா இந்த பகுதி, ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ இங்கேயும் ஆரம் தான், சரிங்களா? அப்போது வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு அண்ணும் போது என்ன பண்ணுவோம், இந்த ஃபுல் இதுவையும் வந்து கவர் பண்ணுவோமா? சுற்றளவுன்னா இந்த ஃபுல் இது எழுதுவோம். அப்போ வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து L, இங்கே ஒரு R, இங்கே ஒரு R. அப்போ L + R + R. அப்போ L + 2R. L வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர் அன்னிட்டு. 2 × R வேல்யூயும் கொடுத்துட்டாங்க 10 அன்னிட்டு. அப்போ 15 + 20. இப்போ ஆன்சர் வந்து 35. 15 20 ஆட் பண்ணோம்னா 35. அப்போ ஆன்சர் பி, ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், இது கொஞ்சம் முக்கியமான சம், இது கொஞ்சம் லென்த்தான சம் தான், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 200 மீட்டர் நீளமும் 150 மீட்டர் அகலமும் உள்ள தொட்டியின் உள்ளே 1.5 மீட்டர் நீளமும் 1.25 மீட்டர் அகலமும் உள்ள சதுர வடிவ குழாய் மூலமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணீர் விழுந்தால் தண்ணீர் 2 மீட்டர் உயர எத்தனை நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து தொட்டி என்னாவே நம்மளுக்கு என்ன வரும், கனச்செவ்வகம் வந்து வந்துருமா? ஏன்னா 200 மீட்டர் நீளம் 150 மீட்டர் அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி இது வந்து கனச்செவ்வக தொட்டி அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர் நீளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குத்து மதிப்பாக வரைகிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்தே வரைகிறேன், இருங்க. கனச்செவ்வகம் மாதிரியே வரைவோம், ஏன்னா ஹைட்டு வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போது இப்போ இப்படி வந்து ஒரு தொட்டி இருக்குது. இதனுடைய நீளம் வந்து 200 மீட்டர்ன்னு கொடுத்துட்டாங்க. இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 150 மீட்டர். ஸோ அகலம் வந்து 150 மீட்டர் இது கொடுத்துட்டாங்க. இந்த தொட்டியின் உள்ள வந்து என்ன ஆகுதுன்னா சதுர வடிவ குழாய் மூலயமா வந்து தண்ணி வந்து பாயுது. அதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1.5ன்னு கொடுத்துட்டாங்க, 1.5. அகலம் வந்து 1.25ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தண்ணீர் வந்து 2 மீட்டர் உயரம் வந்து உயரணும். அப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர். ஸோ பர்டிகுலராக இது வரைக்கும் 2 மீட்டர்னா தொட்டி ஃபுல்லாக இவ்வளோ தண்ணி கவர் ஆகணும்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஹைட்டு கொடுத்துட்டாங்களா, அப்போ 2 மீட்டர்ன்றது ஹைட்டு தானே. தண்ணி வந்து இவ்வளோ தூரம் கவர் ஆகணுமான்னா அது வந்து என்னது, ஹைட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல் கொடுத்தாச்சு, பி கொடுத்தாச்சு, ஹெச் தான் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இது 2 மீட்டர்ன்றது ஹெச்சும் கொடுத்தாச்சு. நான் இங்கே 200 லென்த் இங்கே எழுதிக்கிறேன். இது வந்து கொடுத்தாச்சு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செவ்வகத்தின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டு
கன அளவை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்னா அந்த குழாய் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதால் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழாயினுடைய நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5 மீட்டர் இன்ட்டு அகலம் வந்து 1.25 மீட்டர். அது எவ்வளோ வேகத்தில் வந்து பாயுதுன்னா 20 கிலோமீட்டர் பர் அவர். அப்போ நம்ம வந்து இந்த மீட்டர் இது வந்து இது ரெண்டுமே மீட்டரில் இருக்கும்போது இதுவும் மீட்டர் பர் செகண்டாக வந்து மாற்றலாமா, இல்லைன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து மினிட்ல இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், மினிட்டாக கூட மாற்றலாம். மினிட்டை மாற்றும் போது என்ன பண்ணுவோம், முன்னாடி சம்முக்கு வந்து செகண்ட்ஸில் வந்து மாற்றிருப்போம். செகண்ட்ஸில் மாற்றினதால கிலோமீட்டருக்கு 1 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டரா. அப்போ இங்கே கிலோமீட்டர் இருக்கிறதால 1000 டிவைடட் பை 60 × 16 போட்டிருப்போம். ஏன்னா அது செகண்ட்ஸாக மாற்றிருப்போம். இங்கே வந்து ஆன்சர் வந்து மினிட்ல இருக்கிறதால நீங்கள் ஒரு வாட்டி 60 போட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு மினிட்ல தானே ஆன்சர் இருக்குது. அப்போ டிவைடட் பை 60 போடலாமா. ஸோ போட்டோம்னா இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. அப்போ செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, LBH. எல் வந்து 200. கன அளவு ஃபார்முலா வந்து L × B × Hங்களா. எல் வந்து 200, B வந்து 150, H வந்து 2 மீட்டர். எல்லாமே மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர் டிவைடட் பை இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இது 1.25 × 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1.25 × 1.5. ஸோ இதை எரேஸ் பண்ணிடுறேன். 5 5 25, 2 2 5 10, 2 12, 1 1 5 5 1 6. ஸோ 5 2 1 5 7 8 1 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1.875 1.875 × 20 கிலோமீட்டருக்கு வந்து 1000 போடுறோம். அவர் வந்து மினிட்டில் வேணுன்றதால ஒரே ஒரு வாட்டி 60 போடுறோம். 0க்கு 0 கேன்சல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 கொண்டு போய் இங்கே அடித்தோம்னா 3 டைம்ஸ் வந்து வரும். 3 கொண்டு போய் இங்கே அடிக்கலாங்களா. இங்கே அடித்தோம்னா 0.63 18. அடுத்து 2 3 6 5 3 15 0.625 வரும். அப்போ மேலே வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே வந்து ஒரு மீட்டர் இருக்குது, இங்கேயும் மீட்டர் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா மீட்டர் பர் மினிட் வந்து இருக்குது. மினிட்டு கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது மீட்டர், கீழே இருக்கிறது மினிட்டு. அப்போ வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 2 15 300ங்களா. இது வந்து பாருங்கள் 200 × 2 15 30. இன்னொரு 0 இருக்குது. அப்போ 300 மீட்டர் கியூப்னு வரும். டிவைடட் பை இங்கே வந்து பாருங்கள் 0.625 × 1000 இருக்குங்களா. 0.625 × 1000. இங்கே என்ன இருக்குன்னா இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர். அப்போது இங்கேயும் மீட்டர் கியூப், கீழே இருக்கிறது மினிட். அப்போ மீட்டர் கியூப் போயிடும். அப்போ இது 2 3 6. அப்போது 2 0 இன்னொரு 2 0 60,000 டிவைடட் பை இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும், 625 000 வருமுங்களா. 625 000 வரும். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். தள்ளி புள்ளி வச்சா 0 வந்து அப்படியே வந்து இதாயிரும். இங்கே வந்து என்ன இருக்குது, 1/மினிட்னு இருக்குது. இப்போது 1 டிவைடட் பை மினிட்ன்றது மேலே போனால், ஸோ ஒரு நிமிஷம் பாருங்கள், 625 இது இப்படி மாறிடுங்களா, தலைகீழ மாறிடுங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 25ஆல் அடிக்கலாங்களா. 60 ஃபஸ்ட்டில் வந்து கீழே வந்து அடிச்சிருவோம். 62ல் 25 எத்தனை வாட்டி இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது. ரிமைனிங் வந்து 12 இருக்குது. பக்கத்தில் 5 125 25 டைம்ஸ் இருக்குது. மேலே வந்து 60ல் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. 10 4 வாட்டி இருக்குது. அப்போ 2 0 வரும். அப்போது 2400 வரும். 60ல் 2 வாட்டி, 10 இருக்குது, 100 100ல் 4 வாட்டி, ரிமைனிங் 2 0. கீழே வந்து 25 இருக்குது. மறுபடியும் நம்ம வந்து 25ஆல் அடிக்கலாமா. அடிச்சோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 240 100ல் வந்து 4 டைம்ஸு, மறுபடியும் 100ல் வந்து 4 டைம்ஸு 8 டைம்ஸு இப்படி போட்டுருவோம். 9 5 45 4 2 9 18 18 4 22
5 1 0. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100ல் 4 டைம் இருக்கும், 25, 50ல் 2, அப்போ 6 டைம்ஸ், 6 25 150. அப்போது 9 to 6 மினிட். இங்கே எம் இருக்கா, இங்கே எம் வரும். ஸோ அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 96 மினிட்ஸ்ன்றது ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 மீட்டர், அதன் அகலம் 8 மீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு. இது ஈஸி தான். செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 2 × L + B. 2L வந்து 12, B வந்து 8, ஆட் பண்ணோம்னா 20 வரும். 2 × 20 40. அப்போது ஆப்ஷன் பி 40 மீட்டர். இந்த சம் வந்து பாருங்கள். 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் ஒரு மையத்தில் 90 மீட்டர் கோணத்தை ஒரு வட்டவில் உருவாகிறது எனில் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வட்டம் வந்து இருக்குது, அது வந்து ஒரு வட்டவில் வந்து 90 டிகிரியை உருவாக்குதான். இப்போ இதில் பாதி என்ன 180 டிகிரி, 90 டிகிரி என்ன இவ்வளோ வருங்களா? ஸோ வந்து ஒரு வட்டவில் வந்து இதை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வட்டவில் வந்து உருவாக்குது, இது என்னன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. மிகப்பெரியன்னா அப்போது இதனுடைய ஆரம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பு. இதில் எது மிகப்பெரியதாக, பரப்பு வந்து எது மிகப்பெரியதாக இருக்கா, இந்த பகுதியா இந்த பகுதியான்னு பார்த்தோம்னா அப்போ இந்த பகுதியினுடைய பரப்பை தான் கேட்குறாங்க. இதுவை வந்து நம்ம கேட்கல, இது வந்து கேட்கல. அப்போ மிகப்பெரிய வட்டப்பகுதின்னா 90 டிகிரி. அப்போ ஒரு வட்டம் ஃபுல்லானா 360 டிகிரிங்களா? அப்போ இந்த 90 டிகிரியை வந்து கழிக்கணும். கழிச்சோன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 270 டிகிரி வந்து வரும். ஸோ இந்த 270 டிகிரிக்கு தான் வந்து நம்மளுடைய பரப்பை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா θ/360 × πr². தீட்டா தான் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 270 / 360 × π வந்து 22/7. ஆர் வந்து அவங்களே என்னன்னு கொடுத்துட்டாங்க, 10 சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ r² என்ன 10 × 10. இப்போ 0க்கு 0 கேன்சல். 9 ஆள் அடிச்சோம்னா 4 9 36, 3 9 27. இப்போ வந்து 2 ஆல் அடிச்சோம்னா இங்கே 11, இது வந்து 2 டைம்ஸு. இந்த 2வை கொண்டு போய் என்ன பண்ணலாம், 10ல் அடித்தா 5. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 × 11 × 5 × 10, கீழே வந்து 7 இருக்குது, /7 வந்து இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ இது வந்து 50ங்களா, 50, இது வந்து 33 × 50 /7. 3 5 15 1, 3 5 15 1 16, 0 அப்படியே போட்டுப்போம் 7. அப்போ வந்து 1650 / 7ன்றது ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன் 1650 / 7ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு வந்து 60 மீட்டர். அச்செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் 2 மடங்கு எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல செவ்வகத்தின் சுற்றளவு அவங்களே கொடுத்துட்டாங்க. செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 × L + B. இந்த L + B தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, சுற்றளவு 60 மீட்டர் = 2 × L + Bன்னு சொல்லியாச்சு. அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, செவ்வகத்தின் நீளம் எப்படி இருக்குமா, அகலத்தின் 2 மடங்கு. L வந்து 2B சைஸுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ L இருக்கிற இடத்துல 2B வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த 2வை வந்து 60ல் அடித்தோன்னா 30 வருங்களா. L வந்து 2B + B. ஸோ 30 = 3B. அடித்தோம்னா 10 வரும். அப்போ B = 10. B = 10ன்னா அப்போது இதில் போடலாமா, L = 2 × B வந்து 10. அப்போ L வந்து பார்த்திங்கன்னா 20, L வந்து 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு வந்து L × B. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா LB. ஸோ 20 × 10 200. ஆன்சர் வந்து 200. ஆப்ஷன் சி. அடுத்த சம் வந்து பாருங்க, ஈஸி தாங்க இந்த சம்மெல்லாம். ஒரு வட்டப்பாதையின் இரு பொதுமைய வட்டங்கள் ஆரம் 56 மீட்டர் மற்றும் 59 மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வட்டம் வந்து இருக்கு. அடுத்து வந்து வட்டப்பாதைன்னா இன்னொரு சர்க்கிள் அதை சுற்றி தானே இருக்கும். ஸோ இப்படி வந்து இருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரங்கள் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது கம்மியாக இருக்கிறது இந்த குட்டி வட்டத்தினுடைய ஆரமாக தானே இருக்கும். அப்போ குட்டி வட்டத்தினுடைய ஆரம் வந்து 49 மீட்டர். அப்புறமா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வட்டத்தினுடைய ஆரம் 59ன்னா அப்போ பெரிய வட்டத்தினுடைய ஆரம் தான் என்ன இருக்கும். ஸோ இங்கிருந்து இங்கே வரைஞ்சாதான் அது வந்து 56 மீட்டர்ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, வட்டப்பாதையின் பரப்பை காண்கன்னா இந்த பாதை இருக்கு இல்லையா, இதனுடைய பரப்பளவை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த பாதைக்கான பரப்பளவு என்னன்னு தெரியணும்னா என்ன பண்ணலாம், இந்த பெரிய வட்டத்திலிருந்து சின்ன வட்டத்துக்கான பரப்பளவை கழிச்சோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருமா. அப்போ வந்து பெரிய வட்டத்தின் பரப்பளவு மைனஸ் சிறிய வட்டத்தின் பரப்பளவை கழிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பெரிய வட்டம் 56 வந்து R1ன்னு எடுத்துக்கோங்க, 49 வந்து R2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா πr1² மைனஸ் சிறிய வட்டத்துக்கான பரப்பளவு πr2². பை வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாமா. R1² 56² மைனஸ் R2² 49². இந்த 56 49 7 மடங்காக இருக்கா. அப்போ வந்து அதை பிரிச்சுருவோம். எப்படி பிடிக்கலாம், 7 8 56 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 7 7 49 ஹோல் ஸ்கொயர். இப்போ 7² காமனாக இருக்கிறதால வெளியே எடுக்கலாங்களா. 27/7 × 7² வந்துச்சுன்னா 8² இருக்கும். 8 8 64. இங்கே 7² வெளியே வந்தால் இன்னொரு 7² இருக்கும். 7 7 49. இப்போ ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 7 14 1 2 7 14 1 15 154 இன்ட்டு இங்கே வந்து 64ல் 49 போச்சுன்னா 15 வந்து வரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 154 × 15. ஸோ 5 4 20 2 5 5 25 2 27 2 1 5 2 7 4 5 1 0 11 1. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 13. அடுத்து 1 2. அப்போது 2 3 1 0. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 3 1 0. ஆப்ஷன் பி. 2 3 1 0 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, 60 மீட்டர் × 40 மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானம். அப்போ நம்மளுக்கு 60 மீட்டர் 40 மீட்டர்ன்னு படிக்கிறப்பவே விளையாட்டு மைதானம்னு கொடுத்தா அது என்ன ஷேப்புன்னு தெரியணும். செவ்வக வடிவத்தில் இருந்தால் தானே நீளம் வந்து 60 மீட்டர் அகலம் வந்து 40 மீட்டர்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ படிக்கும்போதே இது வந்து செவ்வகம். ஏன்னா கொஷினில் வந்து அவங்க செவ்வகம்னு சொல்லலை. நம்ம 60 மீட்டர் 40 மீட்டரை வந்து அந்த விளையாட்டு மைதானம் செவ்வக வடிவத்தில் இருக்குன்றதை எடுத்துட்டோம். அப்போ 60 மீட்டர் 40 மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானம் அனைத்து பக்கங்களும் 3 மீட்டர் விரிவுபடுத்தப்படுகிறது. விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 3 மீட்டர் எல்லா பக்கமே அதிகப்படுத்துறாங்க. அப்போ இது ஒரு 3 மீட்டர், இங்கே ஒரு 3 மீட்டர்ன்னு வருங்களா. அப்போ வந்து மொத்தம் வந்து கீழே இருக்கிறது எவ்வளோ வரும், 66 மீட்டர்ன்னு வரும். அதே போல் இங்கேயும் வந்து அகலமும் அதிகமாகுமா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பி வந்து 46 மீட்டர். அடுத்து என்ன கேட்குறாங்க, விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்புன்னா, ஸோ இதனுடைய பரப்பு அங்கே வட்டத்துக்கான பரப்பு சுற்றி பார்த்தோம் இல்லையா, அதே போல் இங்கேயும் வந்து இதனுடைய பரப்பு தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதையும் என்ன பண்ணலாம், பெரிய செவ்வகத்திலிருந்து சின்ன செவ்வகத்தை வந்து கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். அப்போது பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் சிறிய செவ்வகத்தின் பரப்பளவு.
பெருசு சிறுசாக எழுதணும்னு இல்லைங்க, நாங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே புரிஞ்சதுன்னா நீங்கள் எழுதிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு சிறிய செவ்வகத்தின் பரப்பளவுலாம் எழுதவே தேவையில்லை. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எல்பி. அப்போ வந்து நான் இதை வந்து பெருசாக இருக்கிறத வந்து LB1ன்னு எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்கிறத வந்து சின்ன செவ்வகத்தினுடைய இது வந்து LB2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பெரிய செவ்வகத்தின் எல்லுனுடைய வேல்யூ வந்து 66 இன்ட்டு பிக்கு வந்து 46. உள்ளே இருக்கிற செவ்வகத்தினுடைய எல் வந்து 60 இன்ட்டு 40. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்போ 66 இன்ட்டு 46 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6 36, 3 36 3 39, 4 6 24, 2 4 6 24, 2 26, 6 13, 1 10, 1 3. அப்போ 3036. இது வந்து 6 4 24 0 0. இது கழிச்சோம்னா 2400 கழிக்கணும். கழிச்சோம்னா 6 3 6. அப்போ 636. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 636. ஆப்ஷன் சி 636ன்றது ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது இப்போவே ½ தாண்டி இருக்கோங்க. இந்த சம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.